சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே தமிழ் செல்வி சொல்ல சொல்ல என் பையன் போஸும் அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு பேச்சை மீற முடியாமல் இந்த மலரை கூட்டிக்கிட்டு வெளியில் போகிறதும் இந்த தமிழ் செல்வி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நான் தலையாட்டிகிட்டு இருக்கிறதும் இப்படியே போயிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. இந்த தமிழ் செல்வியை ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஈஸ்வரி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வீட்டுக்கு வந்த ஒரு ஆள் மூலமாக இங்கே தமிழ் செல்வியோட அப்பா அம்மாவுக்கு இங்கே சேது புதுசாக ஹோட்டலெல்லாம் ஆரம்பித்து கொடுத்துருக்காரு. அந்த ஹோட்டல்ல இருந்து தான் சாப்பாடாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற விஷயம் இங்கே ஈஸ்வரிக்கு தெரிய வருது. மறுபடியும் ஈஸ்வரி அந்த ஆள்கிட்ட தெளிவாக விசாரிக்கிறாங்க. நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா? தமிழ் செல்வி பேரில் இந்த சேது ஹோட்டலெல்லாம் ஆரம்பித்து கொடுத்துருக்கானா? இந்த ஹோட்டலை இப்போ யார் பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்கும்போது தமிழ் செல்வியோட அப்பாவும் அம்மாவும் தான் இதை பார்த்துக்கிறாங்க அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாரு. இங்கே எதுவுமே பேச முடியாமல் ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க பொண்ணு சித்ரா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியாடி இந்த சேது தமிழ் செல்வி மேலே பாசமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போய் படிக்க வைக்கிறது என்ன, இந்த தமிழ் செல்வியை டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறது என்ன, இப்போ பாத்தியா தமிழ் செல்வி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் எம்பிட்டு பெரிய உதவி செஞ்சுருக்கான்னுட்டு இந்த விஷயம் மட்டும் என் அண்ணன் ராஜாங்கத்துக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறமா இந்த தமிழ் செல்வியை மட்டும் இல்லை சேதுவையும் சுத்தமாக இந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பின மாதிரி ஆயிடும். மறுபடியும் என் பையன்தான் இந்த வீட்டுக்கு எல்லான்னு இங்கே ராஜாங்க அண்ணனே வந்து முடிவெடுத்துருவார். இந்த உண்மையை எப்படியாவது தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது உடனே சித்ரா சொல்கிறாங்க, அம்மா இந்த விஷயம் தெரிஞ்சால் மறுபடியும் தமிழ் செல்வி போஸ் அண்ணனை பற்றின உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லுவாளேம்மா, அதனால் கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி எதனாலும் செய்வான்னு சொல்லும்போது அவள் எந்த உண்மையை வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், ஆனால் சேது இங்கே ராஜாங்கத்தோட பையனா எந்த உரிமையோடையும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. எப்படி தமிழ் செல்வி கார் ஷெட்ல இருக்காளோ அதே மாதிரி சேதுவும் அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போகணும். அதுக்கு என்ன வேணாலும் செய்வோம், பின்னாடி வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க டைனிங் டேபிள்ல ராஜாங்கம் சாப்பிட உட்கார்றாரு. அந்த சமயம் அங்க போன ஈஸ்வரி அண்ணனுக்கு முதல்ல இட்லி எல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இட்லி எல்லாம் சாப்பிட்டு பார்க்கும்போது ராஜாங்கம் சொல்றாரு, இது ஹோட்டல்ல வாங்கின சாப்பாடு மாதிரியே இல்லையே, அது மட்டும் இல்லாம வீட்டில் சமைச்ச சாப்பாடு மாதிரி ரொம்ப ருசியாகவும் அருமையாகவும் இருக்கே அப்படின்னு கேட்கும்போது, அப்படியானா இது வேற எங்கேயும் வாங்கிட்டு வரல, இங்கே நம்ம சேதுவே தமிழ் செல்வி பேரில் ஒரு பெரிய ஹோட்டலை ஆரம்பித்து அவனோட மாமியார் மாமனாருக்கு உதவி செஞ்சுருக்கான். அந்த ஹோட்டல்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஹோட்டலோட பேர் தமிழ் செல்வி உணவகமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே ராஜாங்கம் அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாமல், என்ன ஈஸ்வரி சொல்கிற, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, உண்மைதானா, சேது தமிழ் செல்வி பேர்லேயே ஹோட்டலை ஆரம்பித்து அந்த ஹோட்டலுக்கு ஓனராக தமிழ் செல்வியோட அப்பாவையும் அம்மாவையும் தான் அங்கே வச்சுருக்கானா. இந்த உண்மையை கூட சேது சொல்லாமல் மறைச்சிட்டான் பாருங்க. வீட்டில் என்ன நடந்தாலும் தலைவராக இருக்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் சேது தமிழ் செல்விக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு பார்த்தீங்களா? முதல்ல அவள் படிக்கணும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் கோச்சிங் கிளாஸ்லாம் சேர்த்து விட்டுருக்கான். இப்போ என்னடானா உங்களுக்கு தெரியாமல் சேது தன்னுடைய மனைவி தமிழ் செல்வியோட பேரில் ஹோட்டல் ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையவே உங்ககிட்ட மறைச்சிட்டான். இதே என் பையனாக இருந்தால் ஏதாவது உண்மையை உங்ககிட்ட மறைச்சிருப்பானா? வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதா இருந்தால் கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகிறான். ஏன்னா உங்கள் மேலே பெரியப்பான்ற ஒரு மதிப்பை விட உங்களை அப்பாவா நினைக்கிறான் போஸு. ஆனால் சேது இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஈஸ்வரி இங்கே ராஜாங்கம் முன்னாடி உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. உடனே ராஜாங்கம் சேதுவை உடனே வர சொல்லுங்கன்னு சொல்ல அங்கே சேது வந்து நிற்கிறாரு. டேய் சேது, நீ இன்னும் எனக்கு தெரியாமல் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்க? ஆமாம், தமிழ் செல்வியோட பேரில் ஹோட்டலெல்லாம் ஆரம்பித்து உன் மாமனார் மாமியார் கிட்ட கொடுத்துருக்கியாமே, இதெல்லாம் உண்மையான கேட்க இங்கே பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு சேது. இதை பார்த்த உடனே இங்கே ராஜாங்கத்துக்கு தெரியுது ஈஸ்வரி சொன்னதெல்லாம் உண்மைதான் போலன்னு சொல்லிட்டு, என் பேச்சை மீறி என் பேச்சை கேட்காம ஒவ்வொரு விஷயத்தையும் தெரியாமல் செஞ்ச நீ என் பையனாக இருக்க தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இனி நீ என் பையனும் கிடையாது அப்படின்னு சொல்ல தாங்க முடியாத சேது ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. இதை தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்க தமிழ் செல்வியும் கலங்கி போய் நிற்கிறாங்க. நமக்கு என்னுடைய வீட்டுக்காரர் ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கா இருக்கட்டும் என் வீட்டில் உள்ளவங்களுக்கா இருக்கட்டும் உதவி செய்யணும்னு ஒவ்வொன்றையும் செஞ்சார். ஆனால் அது எல்லாமே இங்கே ராஜாங்க மாமாவுக்கு தெரிய வந்து இப்போ என்னாலையும் என் குடும்பத்தாலையும் சேது இப்படி அழுகிறாருன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க தமிழ் செல்வி. இங்கே ராஜாங்கம் இனி என் பையனா நான் சேதுவை பார்க்க போகிறதே இல்லை, எனக்கு எல்லாமே போஸ் தான் அப்படின்னு சொல்ல உடனே சேதுவோட அம்மா இங்கே ரொம்பவே அழுகிறாங்க. என்னங்க நீங்கள் நம்ம பையனையே இங்கே பையன் இல்லைன்னு சொல்கிறீங்க, அந்த போஸை தன்னுடைய பையனாக சொல்லிட்டு இருக்கீங்களே, அது மட்டும் இல்லாமல் இங்கே சேது அப்படி என்னங்க தப்பு செஞ்சுட்டான்? இங்கே தமிழ் செல்வி மேலே பாசமாக இருக்கும்போது அவன் தமிழ் செல்விக்காக ஒவ்வொன்றையும் செஞ்சுருக்கான். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னபடியே தமிழ் செல்வியை விட்டு விலகி தானே இருக்கான். அப்படி இருக்கும்போது சேதுவோட மனசு வேதனைப்படுத்துகிற மாதிரி அவனை இப்படி தள்ளி வைக்காதீங்க, ஒதுக்கி வைக்காதீங்க, அவனை மகனே இல்லைன்னு உங்கள் வாயாலே சொல்லாதீங்கன்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க சேதுவோட அம்மா. இங்கே வீட்டில் இருக்க செல்லப்பாண்டி தன்னுடைய பொண்ணு எப்படி இருக்கான்னு தெரியல, யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே வீட்டுக்கு போய் என் பொண்ணையும் பார்க்க முடியாத நிலமையில இருக்கேன்னு சொல்லி செல்லப்பாண்டி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே தமிழ் செல்வியோட அம்மா சொல்கிறாங்க,
உனக்கு இப்போ தமிழ்கிட்ட தானே பேசணும், நானே ஃபோன் போட்டு தரேன், தமிழ்கிட்ட நீ பாட்டுக்கு சந்தோஷமா பேசு, அப்பதான் நம்ம பொண்ணு அங்கே எப்படி இருக்கான்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் செல்வியோட அம்மா தமிழ்கிட்ட பேசி ரொம்பவே நாளாச்சுன்னு சொல்லி அங்கே ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே தமிழ் ரொம்ப மனவேதனையில் அழுதுட்டு இருக்காங்க. தன்னுடைய அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நடக்குது. இப்போ என்னத்த சொல்கிறது அம்மா கிட்ட, நானும் இங்கே கார் ஷெட்டில் சேதுக்கிட்ட ஒன்று சேர முடியாமல் பிரிஞ்சு இருக்கேன். இந்த வீட்டில் உள்ளவங்க எப்படியாவது என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஹோட்டல் பற்றின விஷயத்தையும் இந்த ஈஸ்வரி வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால என் வீட்டுக்காரர் வேற ரொம்ப அழுதுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி வேதனையில் இருக்கேன். இப்போ எங்கள் அம்மா ஃபோன் பேசுகிறாங்களே, இங்கே நடக்கிற உண்மை எல்லாத்தையும் சொன்னால் என் அம்மா அப்பான்னு எல்லாரும் ரொம்ப வேதனைப்படுத்துவாங்க. நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறேன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் என் நிலமைய அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க நான் இப்படி இருக்கேன்னுட்டு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசில் இருக்க வருத்தம் எல்லாத்தையுமே மறைச்சிக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வி. இங்கே தமிழோட அம்மாவும் தமிழ் என்னடி ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நீ அந்த வீட்டில் நல்லா இருக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தமிழும் நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீங்கள் நினச்ச மாதிரியே இந்த வீட்டில் என்னை எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா, நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே என் வீட்டுக்காரர் மனசு மாதிரி என்னை ஏற்றுப்பாருமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது உடனே இங்கே ஃபோனை வாங்கின செல்லப்பாண்டியும் என் தமிழ் நீ அந்த வீட்டில் எப்படி இருக்கியோன்னு அப்பாவுக்கு ஒரே உன்னை பற்றியே தேடலாக இருந்தது, அதனால தான் ஃபோன் பண்ணி பேசணும்னு நினச்சேம்மா, நீ நல்லா இருக்கல்ல, நீ அந்த வீட்டில் சின்ன மருமகளா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், சேதுவும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஆசையில் தான் நான் உன்னை வந்து அந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன், நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாப்பா நல்லா இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட தமிழ் செல்வி பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே வீட்டில் ஆரம்பித்து வச்ச பெரிய பிரச்சனையால் சேதுவை வீட்டை விட்டே இங்கே ராஜாங்க அண்ணன் வெளியில் அனுப்பிடுவார். கூடிய சீக்கிரம் இந்த தமிழ் செல்வியும் எங்களை வந்து இந்த போஸை பற்றின விஷயத்த சொல்லிடுவேன்னு சொல்லியே ஒவ்வொரு வேலையும் வாங்கிட்டு இருக்கால, இவளுக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையே இங்கே தமிழ் செல்வி கிட்ட பேசுறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக வராங்க ஈஸ்வரி. இங்கே ஈஸ்வரி வரதை பார்த்த உடனே இங்கே தமிழ் செல்வி நான் வேற எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன், இப்போ இந்த ஈஸ்வரி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணாமையே பக்கத்தில் வச்சிடுறாங்க. அங்கே போன ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக தமிழ் செல்வி அங்கே கண் கலங்கி நிற்கிறத பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன தமிழ் செல்வி, நீ என்னவோ போஸு உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட விஷயத்த வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே சொல்லிடுவேன்னு இங்கே என்னையும் போஸையும் வந்து சொல்லி போஸ்கிட்ட ஒவ்வொரு வேலையாக சொல்லி வேலையெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தியா, உனக்கு உங்கள் குடும்பத்துக்கு சேது நல்லது செஞ்சான், அந்த விஷயத்த சொல்லி இங்கே வந்து ராஜாங்க மாமாவே சேது என் பையனே கிடையாது, அவன் இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லாதவன் அவரோட வாயாலேயே சொல்லிட்டாரு, இனி நீ எங்களை பற்றி சொன்னாலும் சொல்லனாலும் யாரும் அதை பெருசாக எடுக்க போகிறதே கிடையாது. அப்படி இல்லாமல் இங்கே சேது இந்த வீட்டில் இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் உன்னை பற்றியும் சேதுவை பற்றியும் உண்மை எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வருவேன். இப்போ நீ கார் ஷெட்டில் இருக்க, மறுபடியும் இந்த வீட்டை விட்டே வெளியில் போக போகிற, உன்னுடைய வீட்டுக்காரர் சேதுவுக்கும் அதே நிலமை தான் வரப்போகுது, அதனால் இதோட நிறுத்திக்க. என் பையன் போஸு ஏதோ தெரியாமல் உன்கிட்ட தப்பாக நடந்துக்க வந்துட்டான், அதை அப்படியே மன்னிச்சு விடாமல் அந்த ஒரு விஷயத்த சாக்காக வச்சுக்கிட்டு காரணமாக வச்சுக்கிட்டு இன்னொரு தடவை என்னையோ இல்லை போஸையோ நீ வேலை ஏவணும்னு நினச்சின்னு வச்சுக்க, அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இனி இந்த விஷயம் வெளியில் வரவே கூடாது, போஸை பற்றி நீ சொன்னாலும் சரி, இனி நீ சொல்லாமல் இருந்தாலும் சரி, நாங்கள் கவலைப்பட போகிறதே கிடையாது, உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு அமைதியாரு, அப்படி இல்லைன்னு வையே இப்போ அழுதுட்ருக்க சேதுவை ராஜாங்க அண்ணனே வீட்டை விட்டு வெளியில் போடான்னு சொல்லவும் வைக்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே இங்கே ஃபோனில் தமிழ் செல்விக்கிட்ட பேசிகிட்டு இருந்த அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா தமிழ் செல்வி அந்த ஃபோனை ஆஃப் பண்ணாமல் வச்சதால் இங்கே ஈஸ்வரி பேசின எல்லா விஷயமுமே இங்கே செல்லப்பாண்டிக்கு தெரிய வருது. எங்களுக்கு ஹோட்டல் வச்சு கொடுத்த விஷயம் தெரிய போய் இப்போ சேது ஐயாவையே தன்னுடைய மகன் இல்லைன்னுட்டு இங்கே ராஜாங்கம் ஐயா சொல்லிட்டாரு போலையே, அதனால் என் பொண்ணு ரொம்ப மனவேதனையில் இருக்கும்போது அதை சொல்லி காமிச்சது மட்டும் இல்லாமல் இந்த போஸு என் பொண்ணு தமிழ் செல்விக்கிட்டேயே தப்பாக நடந்துக்க போயிருக்கான், அந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு இந்த ஈஸ்வரி இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஃபோனில் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த செல்லப்பாண்டி ரொம்பவே கோபமடைகிறாரு. இங்கே ஈஸ்வரி தான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே தமிழ் செல்விக்கிட்ட சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டு இனி உன் வேலையை மட்டும் பாரு, என் பையனை தான் இங்கே சேதுவோட இடத்துல வச்சு எல்லா வேலையவும் என் பையனுக்கு தான் தரப்போகிறாங்க, இந்த சொத்து முழுக்க இங்கே என் பையன் போஸுக்கு தான் வரப்போகுது, நீயும் அந்த சேதுவும் ஒன்றும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போக போகிறீங்க, அதுக்குண்டான எல்லா ஏற்பாடையும் நான் செய்ய தான் போகிறேன், உன்னால் இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாது தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஈஸ்வரி. இப்படி ஈஸ்வரி பேசினதாலையும் இன்னொரு பக்கம் சேது ரொம்பவே அவமானப்பட்டு நின்னதாலையும்
இங்கே ரொம்பவே மனவேதனையில் இருக்காங்க. இங்கே ஈஸ்வரி பேசின விஷயம்லாம் செல்லப்பாண்டிக்கும் தமிழ் செல்வியோட அம்மாவுக்கும் தெரியும் அப்படின்ற விஷயம் தமிழுக்கு தெரியாததுனால அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே ரொம்ப சோகமாக தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு செல்லப்பாண்டி ரொம்ப கோவமாக தமிழோட அம்மா கிட்ட, பாத்தியா என் பொண்ணு தமிழ் அந்த வீட்டில் சின்ன மருமகளா ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினச்சேன். என் பொண்ணும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா. ஆனால் இப்போ தானே தெரிய வருது அவள் கார் செட்டில் இருக்காளாம். இன்னும் அந்த சேது தம்பி அவளை ஏற்றுக்கலையாம். நம்ம என்னதான் பொய் சொல்லியிருந்தாலும் தெரியாமல் என் பொண்ணு செஞ்ச ஒரு விஷயத்துக்காக இப்படியா வந்து மன்னிச்சு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி போயிட்டு இங்கே கார் செட்லையா என் பொண்ணை தங்க வைக்கிறது? இந்த விஷயத்த நான் சும்மா விட போகிறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே சேது தம்பி கூட இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் பொண்ணு தமிழ் செல்விக்கிட்டேயே அந்த போஸு தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கான். இனியும் நான் அவனை சும்மா விடுவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா, இப்போவே நான் போகிறேன். அந்த ராஜாங்கம் என்னை சம்மந்தியாக ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, அவரை நான் ஐயா ஐயான் தான் இத்தனை நாள் கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இனியும் அந்த ராஜாங்கத்துக்கு நான் மரியாதை தரவே மாட்டேன். ஏது அவரோட பொண்ணாக இருந்தால் இப்படி விட்டுருப்பாரா? என்னுடைய பொண்ணு கார் ஷெட்டில் தங்கணும், வரவங்க போகிறவங்க எல்லாரும் அவளை ரொம்ப ஏளனமாக பேசணுமா? அதை பார்த்துட்டு ஒரு அப்பாவாக இருந்து நான் சும்மா இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இந்த விஷயத்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்றாரு. இங்க தங்கப்பாண்டி கூட 2 ஆளுங்கன்னுட்டு எல்லா பஞ்சாயத்துல உள்ள பெரிய ஆளுங்களையும் கூட்டிட்டு அங்க ராஜாங்கத்தை பார்க்கறதுக்காக ரொம்பவே கோவமா செல்லப்பாண்டி போறாரு. தன்னுடைய அப்பா இங்க வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்காத இங்க தமிழ் செல்வியும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு அந்த ரொம்ப கிழிஞ்ச புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனே செல்லப்பாண்டிக்கு தாங்கவே இல்லை. என் பொண்ணு இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருப்பா, என் பொண்ணு நல்லா வாழ போகிறான்னு நினச்சி அனுப்பி வச்சா இப்படி கிழிஞ்ச சேலையை கெட்ட வச்சு கார் செட்டில் தங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி தமிழ் செல்வியை பார்த்து தாங்க முடியாமல் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு. இங்கே செல்லப்பாண்டி தமிழ்கிட்ட போயிட்டு, ஏமா தமிழ், நீ நல்லா இருப்பேன்னு நினச்சினே, உனக்கா இந்த நிலமை வரணும், அதுவும் இங்கே பஞ்சாயத்தில் பேசி நீ நல்லா வாழ போகிறேன்னு அனுப்பி வச்சேன். ஆனால் இப்படி ஒரு நிலமை உனக்கு வரும் தெரிஞ்சிருந்தா, இப்படி நீ வந்து வீட்டை விட்டு வெளியில தான் தங்கணும்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை இங்கே அனுப்பியிருக்கவே மாட்டேனேம்மா. என் வீட்டிலையே வச்சு மேற்கொண்டு படிக்க கூட வச்சிருப்பேனே, நான் செஞ்சது பெரிய தப்பாக போச்சுன்னு ரொம்பவே அழுகிறாரு. இதை பார்த்த பஞ்சாயத்தில் உள்ள எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னவோ ராஜாங்கம் அன்னைக்கு பஞ்சாயத்தில் எல்லார் முன்னாடியும் மருமகளாக ஏற்றுக்கிறேன், வீட்டுக்கு வர சொல்லுங்கன்னு சொன்னார். இப்போ என்னவோ இந்த பொண்ணுக்கு வீட்டு வேலையை செய்ய வைக்கிற மாதிரி இப்படி கார் செட்டில் தங்க வச்சிருக்காரே, இதெல்லாம் சரியே கிடையாது. அப்போ அன்னைக்கு பேசுனது எல்லாமே பொய் தான். அது மட்டும் இல்லாமல் இப்படி ராஜாங்கம் இந்த பொண்ணை மருமகளாக ஏற்றுக்காம வீட்டு வேலையை செய்ய வச்சுட்டு இப்படி வெளியில் தங்க வச்சிருக்காரு, இதெல்லாம் சரியாப்பா அப்படின்னு சொல்லி வந்தவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. இங்கே ராஜாங்கம் வீட்டில் உள்ள எல்லாருமே இதை எதிர்பார்க்காம நடந்ததால் இங்கே ராஜாங்கம் மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி, அப்பத்தானி எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. பஞ்சாயத்துலேருந்து வந்த எல்லாருக்குமே இந்த செல்லப்பாண்டி வீட்டுக்கு வந்ததால் இந்த தமிழ் செல்வி கார் செட்டில் இருக்கிற விஷயமும் தெரிஞ்சு போச்சு, அவளை நம்ம இந்த வீட்டோட மருமகளாக ஏற்றுக்காம வெளியில் தங்க வச்ச விஷயமும் தெரிஞ்சு போச்சேன்னு சொல்லி பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு ராஜாங்கம். இங்கே செல்லப்பாண்டி பேச ஆரம்பிக்கிறாரு. என்னையா நீங்கள்லாம் பெரிய மனுஷன்ற போர்வையில் இப்படி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கீங்களே, உங்களை நம்பி தானே என் பொண்ணை இந்த வீட்டோட மருமகளாக அனுப்பி வச்சேன். முன்னாடியே நீங்கள் இதை சொல்லியிருக்கலாமே, உன் பொண்ணை நான் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன், இப்படி கார் செட்டில் தான் தங்க வைப்பேன்னுட்டு இப்படி வீட்டு வேலை பார்க்குறதுக்கும் வேலைக்காரியாக நீங்கள் நடத்துறதுக்கும் தான் என் பொண்ணை நான் இங்கே அனுப்பி வச்சேன்னா இப்படி செஞ்சிட்டிங்களே, உங்களை போய் நம்பினதுக்கு என் பொண்ணை நான் என் வீட்டோடையே வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உடனே ராஜாங்கம், இப்போ ஏன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ மட்டும் என்ன சாதாரண வேலையாக செஞ்சுருக்க, சேது மூலமாக உங்களுக்குன்னு ஒரு ஹோட்டலெல்லாம் எழுதி வாங்கியிருக்கீங்களா இல்லையா, அதோட ஓனராலாம் நீ இருந்திருக்கிறியே, அப்படி இருக்கும்போது உன் பொண்ணு இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்க தகுதியே இல்லாதவ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே செல்லப்பாண்டியும், என் பொண்ணை இப்படி சொல்கிறீங்களே, உங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்கள்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே ராஜாங்கமும், என் வீட்டில் உள்ளவங்களை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது, உன் பொண்ணு என்ன செயலுக்கு அனுப்புனா, என்னை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினா, அப்படி இருக்கும்போது போனா போதுன்னு அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்ததே பெருசு, அதை விட்டுட்டு உன் பொண்ணு இந்த வீட்டோட எல்லா மரியாதையோடையும் உரிமையோடையும் மருமகளாக இருக்கணும்னு நீ சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. எனக்கா எப்போ மனசு மாறுதோ அப்போ நான் இதெல்லாம் செஞ்சுக்கிறேன். என் பையனே எனக்கு வேண்டாம் நான் முடிவெடுத்ததுக்கப்புறமா இவளை மட்டும் நான் என்ன ஏற்றுக்கவா போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கூடனே செல்லப்பாண்டி, உங்கள் பையனை நீங்கள் ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்காமல் போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் என் பொண்ணுக்காக தான் பேச வந்திருக்கேன், பொண்ணுக்காக தான் நியாயம் கேட்டு பேச வந்திருக்கேன். ஆமாம், என் பொண்ணு தனியாக இருக்கா, அவளை கார் செட்டில் நீங்கள் வச்சுருக்கிறீங்களே, இந்த நிலமை உங்கள் பொண்ணுக்கு வந்தால் நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? இல்லை என் பொண்ணு கார் செட்டில் இருக்காளே, அவள் சாப்பிட்டாளா, எப்படி இருக்கான்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணியிருக்கிறீங்களா நீங்கள்?
அது மட்டும் இல்லாமல் ஏதோ உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்க மாதிரி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே, அந்த ஈஸ்வரி அம்மாவும் அவங்களோட பையனும் எப்பேற்பட்ட உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என் பொண்ணு தனியாக கார் செட்டில் இருக்கும்போது அவளை அண்ணின்னு கூட பார்க்காம, அண்ணின்றவங்க ஒரு அம்மான்ற ஒரு ஸ்தானத்துக்கு சமம். அப்படி இருக்கும்போது இங்கே அண்ணின்னு கூட பார்க்காம சேதுவோட மனைவின்னு கூட யோசிக்காமல் தப்பாக நடந்துக்க முயற்சி செஞ்சுருக்கான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமாயா? நீங்கள் தான் பெரிய ஆளாச்சே, வீட்டோட தலைவராச்சே. அப்போ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமே. ஆனால் என் பொண்ணை பற்றி நீங்கள் எதையுமே யோசிக்காமல், என் பொண்ணு படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் பார்க்காம இப்படியாயா நீங்களாம் செய்வீங்க? உங்களை நம்பி என் பொண்ணை வேற நான் அனுப்பி வச்சுருக்கேன்ல, என்ன சொல்லணுங்கய்யா? போஸு என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க பார்த்துருக்கான். அந்த விஷயம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரிய வந்திருக்கு. ஆனால் இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இங்கே என் பொண்ணோட வாயை அடைச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது அந்த ஈஸ்வரி தான். ஆனால் அவங்க எல்லாம் நல்லவங்களா இருக்காங்க. ஆனால் என் பொண்ணை நீங்கள் என்னிடம் ஒதுக்கி வைக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்ல, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னே தெரியாத இங்கே ராஜாங்கம் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. செல்லப்பாண்டி இது சொன்னதை கேட்டு இங்கே வந்தவங்களும் பஞ்சாயத்துலேருந்து வந்த பெரியவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒவ்வொருத்தரும் இங்கே ராஜாங்கத்தை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. ஏப்பா ராஜாங்கம், உன் வீட்லேயே இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நீ தானப்பா சரி பண்ணியிருக்கணும். யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள நீ வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கணும்ல. ஏன்னா ஏதோ இந்த பொண்ணு ஃபோன் பண்ணுச்சு, வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்க, அதனால் எனக்கு எல்லாரும் முன்னாடி அவமானம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்னும் உன் மருமகளை மனசார ஏற்றுக்காம இப்படி கார் செட்டில் தங்க வச்சிருக்க. அப்போ உன் மருமக தமிழ் செல்வி தப்பு செஞ்சான்னு நினச்சி தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க. அப்படி இருக்கும்போது உன் வீட்டில் இருக்க போஸு ஈஸ்வரின்னு எல்லாருமே இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்களேப்பா. உன் மருமகன்னு கூட பார்க்காம போஸ் செஞ்ச வேலையெல்லாம் சரியா? அப்போ நீ இதெல்லாம் கேட்க மாட்டியாப்பா அப்படின்னு சொல்லி வந்த அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் பெரியவங்கன்னு எல்லாருமே இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, இங்கே எதுவுமே பதில் பேச முடியாமல் ஈஸ்வரியை பார்த்து முறைச்சிக்கிட்டே தலை குனிஞ்சு நிற்கிறாரு ராஜாங்கம். இங்கே செல்லப்பாண்டி இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா தான் இங்கே சேதுவுக்கே அந்த விஷயம் எல்லாமே தெரியுது. போஸ் இப்படிலாம் செஞ்சுருக்கான்னுட்டு. அது மட்டும் இல்லாமல் செல்லப்பாண்டி பேசும்போது இடையில சேது ரொம்பவே கோவப்படுறாரு. முதல்ல இங்கேருந்து போ, உன் பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு நான் இங்கே என்னெல்லாம் அனுபவிக்கக்கூடாதோ எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்ருக்கேன். இதில் நீ எங்கள் வீட்டுக்கே வந்திருக்கியான்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டியை அங்கேருந்து போக வைக்கணும்னு சொல்லி சேது ரொம்பவே கோவமாக பேசுகிறாரு. ஆனால் இங்கே செல்லப்பாண்டி தன்னுடைய பொண்ணுக்காக எல்லாரையுமே எதிர்த்து நின்று இங்கே ஈஸ்வரியும் போஸும் என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்ற உண்மையை எல்லார் முன்னாடியும் சொன்னது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மக தமிழ் செல்விக்காக நியாயம் கேட்குறாரு. நீங்கள் என்னுடைய பொண்ணை மருமகளாக ஏற்றுக்கலன்னா எதுக்காக ஐயா இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? என் பொண்ணு தமிழ் செல்வியை இப்படி கார் செட்டில் தங்க வச்சு வீட்டில் வேலை செய்கிறவ மாதிரி நடத்துறதுக்காகவா? இல்லை போஸ் மாதிரி ஆளுங்க அவளை தப்பாக பயன்படுத்துறதுக்காகவா? எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்க? உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே இங்கே அப்பத்தாவும் போதும் போதும் நிறுத்து, எந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாருமே யோசிச்சோமோ, இப்படி இந்த தமிழ் செல்வி எல்லாத்தையுமே சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்ணு இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் நடக்கிற எந்த விஷயத்தையும் அவள் சொல்லவே இல்லை. ஆனாலும் எனக்கு தெரிய வந்தது, ஈஸ்வரி எப்பயுமே சொல்லுவாங்க, எப்படியுமே உன் பொண்ணை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன்ட்டு. அப்போலாம் நான் யோசிக்கல. ராஜாங்க ஐயா ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப பெரிய ஆள், எல்லாத்துலேயுமே நியாயமாக நடப்பாருன்னு நினச்சி தான் அவரை நம்பி தான் பொண்ணை வீட்டுக்கு அனுப்புனேன். ஆனால் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் இன்னும் என் பொண்ணை இப்படி நடத்துகிறாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் அனுப்பியிருக்கவே மாட்டேன். ராஜாங்க ஐயா, உங்களை நம்பினதுக்கு எங்களை எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ படுத்திட்டீங்க. எங்களுக்கு உங்கள் பையன் வச்சு கொடுத்த ஹோட்டலும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் ஐயா, போதும், நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி இங்கே தன்னுடைய பொண்ணு தமிழ் செல்விக்காக பேசினது மட்டும் இல்லாமல் கண் கலங்கி தமிழை நினச்சி ரொம்பவே அழுகிறாரு. இதோட விடாமல் செல்லப்பாண்டி ரொம்ப கோவமாக சேதுக்கிட்ட, என்னை எவ்வளவோ திட்டுறீங்க, என்னை நான் பார்க்க வந்தாலே பிடிக்காம அங்கேயும் இங்கேயுமா போகிறீங்களே மாப்பிள்ள, என் பொண்ணு தமிழ் செல்விக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அப்புறம் நீங்கள் அந்த போஸை எப்படி மாப்பிள்ள விட்டு வச்சிங்க? அப்போ தமிழ் செல்விக்கு நீங்கள் ஆதரவாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த போஸை இப்படி நடந்துக்கிறானா, வீட்டில் உள்ள எல்லாரும் என்னென்ன செய்வாங்கன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா? மற்றவங்க தமிழ் செல்வியை பற்றி யோசிக்காமல் இருக்கலாம், படிப்பை விட்டுட்டு வீட்டெல்லாம் விட்டுட்டு உங்களையே நம்பி வந்த தமிழ் செல்வியை இப்படியா மாப்பிள்ள நீங்கள் கவனிப்பீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க. இங்கே சேதுவுக்கு பதில் சொல்லவே முடியல. ஏன்னா இந்த போஸ் இப்படி விஷயம் செஞ்சுருக்காருன்றது அவங்களுக்கு தெரியவே இல்லையே. இங்கே போஸும் ஈஸ்வரியும் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே சேது ரொம்ப கோவமாக எல்லார் முன்னாடியும் போஸை வெளுத்து வாங்குறாங்க. நீ என்ன நினச்சிட்ருக்க? நான் இந்த தமிழ் செல்விக்கிட்ட பேசாமல் இருக்கேன், அவன் என் வாழ்க்கையில் வேண்டவே வேண்டான்னு சொன்னதால் நீ எனக்கு நிறையவே ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க, அதுக்குன்னுட்டு என் பொண்டாட்டிக்கிட்டேயே நீ தப்பாக நடந்துப்பியா? இப்போ பாத்தியா, எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் நிற்கிறேன். ஏன்னா நானும் என் அப்பாவும் உன் மேலே வச்ச நம்பிக்கை, அதை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டல அப்படின்னு சொல்லி இங்கே போஸை வெளுத்து வாங்கும்போது இங்கே ஈஸ்வரியும் அழுதுகிட்டே, டே சேது விட்டுடா, என் பையனை ஒன்றும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கோ, என்ன ஈஸ்வரி இதெல்லாம், நீ அவளை இங்கே வீட்டில் இருக்கக்கூடாது,
இருக்கக்கூடாது, கார் செட்டில் தான் இருக்கணும்னு சொன்னப்ப நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட பெரிய விஷயம் நடந்திருக்கா? என் பையன் சேது தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு நான் மன வேதனையில் இருக்கேன். இப்போ அதுக்கு மேலே போயிட்டு இந்த போஸு அண்ணின்னு கூட பார்க்காம தமிழ் செல்வி கிட்ட இப்படியா நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவரும் போஸை ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாரு. இனி இந்த போஸும் வேண்டாம், இந்த சேதுவும் வேண்டாம். முதல்ல போஸை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னும் இவன் இங்கே இருந்தானா தமிழ் செல்விக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி நான் நடக்க விடவே மாட்டேன். இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக ஈஸ்வரி கிட்ட, நீ ஏன் உன் பையனை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லு, அப்படி இல்லைன்னு வையேன் இந்த கார் செட்லையே உன் பையனை தங்க சொல்லு, அப்போ தான் அவனுக்கு என்ன ஏதுன்னு புரிய வரும். வீட்டில் எல்லா வசதியோடையும் இருந்தால் இப்படி தான் தப்பு தப்பாக செஞ்சிட்ருப்பான். அவன் நல்லவனாக ஆயிட்டான், திருந்திட்டான்னு நினச்சேன். ஆனால் போஸு கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஒன்று அவன் இந்த கார் செட்டில் தங்கணும், அப்படி இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பு. ஆனால் போஸு இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல ரொம்ப கோபமாக இருந்த சேது விடாமல் இங்கே போஸை பிடிச்சி வெளுத்து வாங்குறாரு. இங்கே போஸு செம்மையாக வாங்கி கட்டிக்கிட்டு பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சி தமிழ் செல்வியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு என்னெல்லாம் இவ வேலையை செய்ய சொன்னா நானும் செஞ்சேன். ஆனால் இந்த செல்லப்பாண்டி என்னை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லி எல்லார் முன்னாடி அவமானப்படுத்தி தலை குனிய வச்சுட்டானேன்னு சொல்லி நிற்கும்போது இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த மலர் தாங்க முடியாமல் ரொம்பவே அழுகிறாங்க. செல்லப்பாண்டி சேதுவும் ராஜாங்கமும் தமிழ் செல்வியை விட்டு கொடுத்தாலும் என் பொண்ணை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தமிழ் செல்விக்காக ரொம்பவே துணையா நிற்கிறாரு. செல்லப்பாண்டி கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு போய் நிற்கிறாரு ராஜாங்கம்.